அடுத்ததாக ஒரு லேடி போலீஸ், 40 people died, 40 people died, எனக்கு நீ சொல்லாத நான் என்ன செய்யணும்னு கத்துறாங்க. அது வந்து மாத்துறாராம். ஆக்சுவலி புஷி ஆனந்தும் வந்து அவங்க என்ன சொன்னார்னா, நிர்வாகிகள் மட்டும் வாங்க, நிர்வாகிகள் மட்டும் வாங்கன்னு தான் சொன்னார். பட் அங்கே லாங்குவேஜ் கம்யூனிகேஷனால் அந்த மைக்கை அப்படி பிடுங்கி அந்த லேடி வந்து பேசிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னம்மா உருட்டு, என்னம்மா உருட்டு. அந்த லேடி ஒரு போலீஸ், லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இங்கே வண்டியை வேலை செய்ய தெரியாமலா வேலை செய்கிறாங்க? லேடி போலீஸை கொச்சப்படுத்துறீங்களா? வேலை செய்ய தெரியாமல வேலை செய்கிறாங்க. அதாவது அவங்க பார்க்குறாங்க கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக மாறுது. காலையிலேருந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த பெட்டாலியன் எல்லாத்தையும் சீர்குலையுது. அப்போ அவங்க ஆக்ஷனை கையில் எடுக்கிறாங்க. மைக்க கொடு அப்படின்னு வாங்கிட்டு கத்த ஆரம்பித்து மறுபடியும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவர் வந்து முட்டு கொடுக்குறாரு. அவங்க லாங்குவேஜ் பிரச்சனை, அதனால அது மிஸ்கம்யூனிகேஷன் இஸ் ஈக்குவல் டு கம்யூனிகேஷன் ப்ளஸ் காமர்ஸு அப்படின்னு இவர் அப்படியே உருட்டுறாரு. இந்த செய்தித்தாள்கள் முழுவதுமே உருட்டலாகவே அவர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. விஜய் வந்து மெயின் உருட்டு இதுதான். விஜய் வந்து வாகனத்திலே வராமல் கார்லேயே வந்தார், கரூரில் பாடம் கற்றுக்கிட்டாருன்னு ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டு தான் அதை இவர் வந்து இப்போ டெஃபமேஷன் கொடுக்குறாரு. விஜய் ரோட் ஷோ தான் நடத்தினார், விஜய்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் ஒன்றும் ஸ்டேஜ் போட்டு பேசலையே, பஸ் மேலே நின்று தான் பேசினார். அப்போனா இது ரோட் ஷோ தான். இஸ் அ பிரில்லியன்ட் லீடர், ஹீ இஸ் அ வெரி ஸ்மார்ட் லீடர்னு அடிச்சு மறுபடியும் முட்டு. ஏன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படியா இப்படி ஒரு மனுஷனால் பேச முடியுது அப்படின்னு. அது உள்ளரங்கம். இவங்க கேட்டது ரோட் ஷோ, 1/2 கிலோமீட்டராவது கொடுங்க. ஆனால் இது உள்ளரங்கம். உள்ளரங்கத்தில் இவர் வந்து பஸ் மேல் நின்றதுனால இது ரோட் ஷோ கணக்கில் வரும். அதனால இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு.